ஹலோ எவ்ரிவன். ஜூன் 2025 நடக்க இருக்கக்கூடிய COA எக்ஸாமுக்கான 1 month ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். அதே போல் இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலை பேஸாக வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டினும் நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலுமே கூட கவர் ஆகும். அதை நீங்கள் தேடி படிச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம மெட்டீரியலில் என்ன பேஜ் நம்பர் என்ன கொஸ்டின் ஆர்டராக கொடுத்துருக்கிறனோ அதுபடி தான் நான் இங்கே டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இங்கே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்குது, அதை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 27ஆம் தேதி இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல இருந்து டிஃபரண்ட் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதே போல அந்த கொஸ்டின் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கும் 1ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் அந்த பேஜ் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே போல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் நீங்க படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கும். இதை நீங்க படிச்சுக்கணும் பிளஸ் பிராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கணும். பிராக்டிக்கல் கொஸ்டின் நம்பர் 1, அதே போல 2, அதுக்கப்புறம் 3 இந்த 3 கொஸ்டினையும் நீங்க இந்த நாள் ஃபர்ஸ்ட் 27/4 பிராக்டிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்போ 1ஆம் நம்பர்ல இருந்து 3ஆம் நம்பர், இங்க 4ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர், சென்டர்ல 5 இருக்கு, அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் கொஸ்டின். இந்த மாதிரி அந்த கொஸ்டினோட நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சிலபஸ்ல நமக்கு அந்த கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா இருக்கும். நான் சிலபஸையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூனிட் மொத்தமா முடியுது இல்ல, மொத்தமா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ ரிவிஷன் பண்றது ஒரு நாள், அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுறது ஒரு நாள், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் பழைய பிளான் எல்லாம் கொடுக்கும்போது நான் ஒரே நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அன்னைக்கே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரிலாம் கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குன்றதால இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். ஒரு நாள் ரிவிஷன், ஒரு நாள் டெஸ்ட், அந்த மாதிரி சொல்லி. உங்களுக்கு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நானா ப்ரிப்பேர் பண்றது தான். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டா நான் கொடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மொத்த யூனிட்ஸ்க்கான டெஸ்ட்டையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது தான். இப்போ இதுக்கான டெஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கானது 5/25 அன்னைக்கு. அது போல அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸும் டெஸ்டா வருங்க. அப்போ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிற போது நமக்கு மெயின் எக்ஸாம்ல மெயின் கொஸ்டின் பேப்பர் டைப்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். மொத்தமா 40 கொஸ்டின் அப்படின்னா கூகுள் ஃபார்மேட்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 40 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி நான் கொடுப்பேன். அது இல்லாம உங்களுக்கு யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறேன்ல, அப்போ இந்த ஃபுல் டெஸ்ட் டாபிக்ஸ்ல உங்களுக்கு பிடிஎஃபா நான் கொடுப்பேன். அந்த பிடிஎஃப்லயும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி, இல்ல 15 கொஸ்டின். இப்போ நமக்கு டாபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கும் நம்ம சேர்த்து அதிகமா டெஸ்ட் வைக்கிற மாதிரி கொண்டு போவோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் அப்படிங்கிற போது அதிகபட்சமா ஒரு 25 மார்க்குக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். அப்போ 2 மார்க் 1 மார்க் 5 மார்க் இதெல்லாமே கலந்து வைக்கும் போது அது எவ்வளவு இருந்தா ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிச்சிருவேன். சரிங்களா? அப்போ அதே மாதிரி தாங்க, இது கிளியரா இருக்கும். நம்ம மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமானது. டெஸ்ட் வைக்கிற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடியதை நான் கலர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. இங்க தெரியுறது எல்லாமே பேஜ் நம்பர், நம்மளோட மெட்டீரியலோட பேஜ் நம்பர்ஸ். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது. இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கல் கொஸ்டின் நம்பர். அதே போல நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே டெஸ்ட். உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டும் இருக்கும், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். பிடிஎஃப் டெஸ்டெல்லாம் நான் காலையிலே ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் கைக்கு வர மாதிரி போட்டு விட்டுறேன். நீங்க மொபைல்லே வியூ பண்ணி பேப்பர்ல ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட் பண்ணி கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு பேப்பர் எழுதி நீங்க குரூப்லயோ இல்ல செப்பரேட்டாவோ எனக்கு போட்டுறணும். மற்றவங்க ஃபாலோ பண்றவங்க நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். நீங்க டெஸ்ட்டுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு நோட் போட்டு அந்த டெஸ்ட் நோட்டுனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நோட்டு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க அது என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கடைசியில் எடுத்து பார்க்கும்போது. சரிங்களா? அப்போ நான் டாபிக்ஸ் வாரியாகவும் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இது அவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான பிளான்ஸ் தான். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். அதே போல ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்போம். நம்ம கிட்ட இருக்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா போதும். மற்ற டாபிக்ஸை கவர் பண்ண ஓப்பன் ஆஃபீஸ்லயே இன்னும் நமக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ப்ராக்டிக்கல் கொஸ்டின் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அப்போ அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ப்ராக்டிக்கல் இருந்து தியரிக்கு கவர் ஆயிரும். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டினாவே இருந்தாலுமே அந்த கொஸ்டினோட நேமை சொல்லிட்டா நம்மளால
அதுக்கான ப்ரொசீஜரை பார்க்காம எழுதுற அளவுக்கு இருக்கணும். ஏன் பார்க்காம அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ரெடி ஆகுறதெல்லாம் சிஸ்டம் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ சிஸ்டமை வச்சு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்கிற கான்செப்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அது ப்ராக்டிக்கலுக்கு ஓகே. அப்போ தியரி எக்ஸாமுக்கும் அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கவர் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு சிஸ்டம் கொடுக்க மாட்டாங்கல்ல. கொஸ்டினை பார்க்காம எழுதுற அளவுக்கு ரெடி ஆகிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய தியரி எக்ஸாம்ஸை நம்மளால ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்க, இந்த மாதிரி முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் கொடுத்துறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ப்ராக்டிக்கல் ஃபுல் டெஸ்ட்டுங்க. நம்ம 1 to 34 பார்த்துருப்போம் அந்த கொஸ்டின் நம்பர். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப்புங்க. நீங்கள் எதுக்காக அப்படின்னா தியரி டாபிக்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ண. நெக்ஸ்ட் தியரி கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்குல்ல, அதோட ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 2 வந்து ப்ராக்டிக்கலாக கொடுக்க போகிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, நம்ம சேனல் சார்பாக நானாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி டெஸ்ட் எழுதணும். நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த கொஸ்டின் பேப்பரை எழுதியே ஆகணும். எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வரும். மேலே கொடுக்குறது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான், இருந்தாலும் நம்ம கொடுக்குறதும் நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நான் வந்து சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கம்பல்சரி ஒன்று கூட விடாமல் படிக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. என்னன்னா, நான் வந்து எல்லா சிலபஸ் டாபிக்ஸும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸில் இருக்கிற எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன்ல, அப்போ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பேன். அப்போ அதை போய் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கணும். முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், டைம் இருக்கிறவங்க முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாமே படிச்சுக்க பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 100% டிஸ்டிங்ஷனில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இல்லை எந்த சந்தேகமுமே இல்லை. அதே போல் நம்ம சேனலோட அப்டேட்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெமோ கிளாஸ் 2ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அந்த நமக்கு ஏற்கனவே சேனலுக்குன்னு சொல்லி இருந்த குரூப் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் அந்த லிங்க்ல உங்களால் ஆட் ஆக முடியாது. அதே மாதிரி 2ன்னு கொடுக்குறோம், ஆட் ஆகிக்கோங்க. நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஆஃப்டர் வந்து அந்த குரூப்பில் நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆட் ஆகிப்பீங்க. ஒன்ஸ் இப்போதைக்கு அந்த குரூப்பில் மட்டும் ஆட் ஆகிக்கோங்க. நீங்கள் வந்து அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டும். ஓகே, இப்போ வரக்கூடிய எக்ஸாமை எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கோங்க, போதுமானது. அடிக்கடி பார்த்து அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்யூஷன் என்னவோ நான் சொல்கிறேன்.